அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை வந்து அதிகமாக பகிருங்க. ஒரு தாய் உடல்நலம் சரியில்லாமல் பஸ் ஸ்டாண்டில் வந்து யாரோடைய ஆதரவும் இல்லாமல் அரவணைப்பு. அம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? ஏன் இங்கே இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டில்? உங்கள் பிள்ளைங்களாம் இல்லைங்களா? பாருங்கள், ஈமிச்சு ஒரு எப்படி இருக்காங்க பாருங்கள். அம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றீங்களா? ஆ, உங்களுக்கு உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா உங்களுக்கு? ஆ, பிள்ளைங்க இருக்காங்களா அம்மா? பிள்ளைங்க இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்களா? ஏன் உங்களை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க? பாருங்கள், ஒரு பெத்த தாயை கொண்டு வந்து இப்படி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து போட்டு போயிருக்காங்க. அவங்க முடியாமல் இருக்கிறாங்க, அதை கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் யார் கேட்பா சொல்லுங்கள்? ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரியான நிலைமை யாருக்கும் வரவே கூடாது. பெத்த தாய் தகப்பனை இந்த மாதிரி ஒரு முடியாமல் கொண்டு வந்து ரோட்டில் போடுறத வந்து ஏற்றுக்கவே கூடாது யாருமே. அவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. அம்மா, சாப்பிட்றீங்களாம்மா? எந்திரிக்க முடியுமா? எந்திரிக்குவீங்களா? எந்திரிங்க, லைட்டாக எந்திரிங்க. இந்தா, என்ன தாங்க நடக்குது இந்த உலகத்தில்? ஒரு பெத்த தாயை வந்து கொண்டு வந்து இது மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த தண்ணி வேணுமா? சாப்பாடு. சாப்பிடு. பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. ஒன்று சாப்பிடுங்க. நீங்கள் முதல்ல அதை சாப்பிடுங்க. தண்ணி வேணுமா? இதான் குடிங்க, ஆனுங்க. சாப்பிடுங்க. பொறுமையாக சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஐயோ, ஈலாம் அடிக்குது. என்ன ஊருமா உங்களுக்கு? என்ன ஊர்? ஏன் இங்கே வந்துருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏம்மா, பிள்ளைங்க கொண்டு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆ, என்ன ஊருமா நீங்கள்? உங்கள் பிள்ளைங்க பேர் என்னம்மா? உங்கள் பிள்ளைங்க பேர் என்னம்மா? அம்மா, இந்தாங்க. சாப்பிடுங்க. போதுமா? இல்லை, தண்ணி குடிங்க. குடிங்க, தண்ணி குடிங்க. உட்கார வைக்க முடியாது, அவங்க எந்திரிக்க முடியாது. உட்காருறீங்களா? உட்கார வைக்க முடியல. அம்மா, என்ன ஊருங்கம்மா? ஏதோ திட்டச்சேரின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திட்டச்சேரியா? ஏதோ ரூட்ல வருத்தத்தில் வந்தாங்க சார். வண்டி சட்டை கிட்ட எல்லாம் போட்டுருந்தாங்க சார்.
ஆனால் 500 ரூபா பணமாக இந்த வந்துடுங்க. ரூபா பணமாக வச்சுருந்தாங்க சார். அப்படிங்களா?